வாங்க நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை, அப்புறம் 3/4 கிலோ ஆகிற மாதிரி நாட்டுக்கோழியை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்தி நல்லா கறி சுருண்டு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அது அப்படியே கறி கொஞ்சம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி கிராமத்து சைடில் மசாலா ரெடி பண்ணி வறுவல் செய்வாங்கள, அது மாதிரி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, வரமிளகா, கறிவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சிக்கன் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரையிலும் வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதான். தேங்காய் வேணால் நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்துல, சும்மா வறுவல் மாதிரி பண்ணுறனால. அதுக்கப்புறம் கறி வெந்துருச்சான்னு பார்ப்போம். கறி நல்லா வெந்துருச்சு, சுருண்டு வந்துருச்சு. அது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் அந்த ஜாரையும் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் இருக்கிற மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு சிக்கன், இது நாட்டுக்கோழிங்கிறனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா முன்னாடியே நம்ம கறிக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் கரெக்டாக பார்த்து போடுங்க. இந்த தண்ணி சுண்டி வர வரையில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை தூவி கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றி மூடி வச்சிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். இதை நம்ம சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி வச்சுருக்கேன். சப்பாத்தியோட கூட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.